சார், சுக்கிரன் சம்மந்தப்பட்ட யோகங்கள் நிறையா சொல்கிறாங்க. அதில் நீங்கள் ஏதாவது ஒரு யோகங்களை பற்றி சொல்லுங்களேன். வணக்கம். சுக்கிரன் சம்மந்தப்பட்ட யோகங்கள் ஜாதகத்தில் நிறையா இருக்குது. அதில் ஒரு வித்தியாசமான யோகம் நான் சொல்கிறேன், நீங்கள் நல்லா கவனிச்சிங்க. சுக்கிரன் ஜாதகத்தில் அமைஞ்ச இடத்துக்கு 9, 10 இந்த மாதிரி இடங்களில் நம்ம பிறந்த லக்கணம் அமைஞ்சுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ரொம்ப யோகமாக இருக்கும். அந்த மாதிரி லக்கணமோ லக்கணாதிபதியோ அமைஞ்சவங்க வாழ்க்கையில் நிறைய பணக்காரங்களாகவும் நல்ல செல்வாக்குள்ளவங்களாகவும் அவங்க சம்மந்தப்பட்ட துறையில் மிக பிரபலமாகவும் இருக்கிறத நான் நிறையா ஜாதகத்தில் பார்த்துருக்கேன். அதில் உதாரணமாக சொல்லப்போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் ஜாதகத்தில் சுக்கிரனுக்கு 9ல் அவருக்கு லக்னம் அமைஞ்சிருக்கு. அதேமாதிரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஜாதகத்தில் அவர் பிறந்த அந்த சுக்கிரன் அமைஞ்ச இடத்துக்கு 9ஆம் இடத்துல அவரோட லக்னம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தி நடிகர் ராஜ் கபூர்னு ஒருத்தர் இருக்கார். அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருந்த இடத்துக்கு 10ஆவது இடத்துல அவருக்கு லக்னம் அமைஞ்சிருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்தி நடிகர் அமிதாப் பச்சன் ஜாதகத்தில் அவரோட ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சுக்கிரன் இருந்த இடத்துக்கு 9ஆம் இடத்துல அவரோட லக்னாதிபதி அமைஞ்சிருக்கு. இந்த ஜாதகத்தெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். சும்மா ஒரு உதாரணத்துக்கு தான். இது மாதிரி நிறையா ஜாதகம் இருக்குது. சுக்கிரனுக்கு 9, 10 லக்கணம் அல்லது லக்னாதிபதி அமைஞ்ச ஜாதகங்கள்லாம் பெரும்பாலும் யோகம் தான் செஞ்சிருக்கு. ஆனால் இதில் பாவிகள் சம்மந்தப்படக்கூடாது. இது ஒரு முக்கியமான விஷயம்.